படுத்திட்டு இருக்கீங்க. இதே மாதிரி தானே பாபர் மசூதி இடிக்கப்பட்டது வரலாறு சொல்லுது இல்ல, அதை எடுத்து பாருங்க. நாங்களும் வரலாறு தான் சொல்றோம். அதே வரலாறு தான் நானும் சொல்றேன். அப்படியே வரலாறு சொன்னாலும் ஜட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்கு, முன்னாடி உள்ள அதே திருப்பரங்குன்ற இஷ்யூல முன்னாடி எழுதின ஜட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்கு அப்படின்றத பாருங்க. தேர்தல் வருது இல்லைங்க, தேர்தல் வரதுனால தான் நானும் சொல்றேன். உங்களுடைய உங்களுக்கு ஃபேவரா எல்லாமே நடக்கணும், நீங்க நினைச்சதை முடிக்கணும் அப்படின்றதுக்காக முருகனை பயன்படுத்தாதீங்க. ஏங்க முருகன் எங்களுடைய இஷ்ட தெய்வங்க. முருகன் இஷ்ட தெய்வம். தீபம் ஏத்த கூடாதா? இந்த நாட்டுல இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறோம். ஒரு தீபம் ஏத்த கூடாதா? தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிருக்கு. நீங்க ஏன் தீபத்தூண் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வேகள்ல ஏத்தணும் அப்படின்னு நீங்க கற்பூரத்தை அர்ச்சகர் தட்டுல தான் ஏத்தணும், தீபத்தை தீபத்தூண்ல தான் ஏத்தணும். அதுக்கு தான் ஜட்ஜ்மென்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே தாங்க நீங்க எடுத்து படிங்க. அந்த தீபத்தூண் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறது ஒரு சர்வேகல் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. நாங்க உங்ககிட்ட ஒண்ணுதான் சொல்றோம் மேடம், பாபர் மசூதிக்கு எப்படி இறுதி தீர்ப்பு வந்து அந்த பிரச்சனை முடிவாக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி இதுக்கும் ஒரு இறுதி தீர்ப்பு வரும். தமிழ்நாட்டுல வரவே வராது சார். தமிழ்நாட்டுல நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு நீங்க நினைத்ததை எப்படி அங்க சாதிச்சீங்களோ அது மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க சாதிக்கவே முடியாது. நம் மண்ணை நாமே காப்போம்.